கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு உங்களுக்கான ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயா 54 அதிகாரம் 7வது வசனம். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை நிறைவேற்றுவார், சில காரியங்களை தாமதமாக நிறைவேற்றுவார். சில காரியங்கள் நிறைவேறாமல் கூட போகலாம். ஆனால் நிறைவேறாமல் இருக்கக்கூடிய காரியங்கள் கர்த்தர் நம்மை சில சூழ்நிலைகள், பிரச்சனைகள், ஆபத்துகள், அவமானங்கள் போன்ற நிகழ்வுகளிலிருந்து நம்மை பாதுகாக்க கர்த்தர் தாமதமாக்குவார். ஆனாலும் நம்முடைய மனம் கர்த்தரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இழப்புகள், இயற்கையின் பாதிப்புகள் வந்தவுடன் கர்த்தரை நம்மை கைவிட்டு விட்டார் என்று பேசுவோம். ஆனால் பிரியமானவர்களே, இமைப்பொழுது கைவிட்டது போல தோன்றலாம். ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் இழுத்துக்கொள்வது நிச்சயம். கர்த்தர் சொல்லுகிறார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன், ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்கினேன். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறவர். தகப்பன் தன் பிள்ளையை தண்டிக்கிறது போல கர்த்தர் நம்மை தண்டிக்கிறார். ஆனாலும் கர்த்தர் அவருடைய இரக்கங்களினால் நம்மை சேர்த்துக் கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. ஆம் பிரியமானவர்களே, அவர் இரக்கம் செய்கிறவர். நித்திய பிதாவாக நம் எல்லோருக்கும் இருக்கிறார். இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். நாம் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை சேர்த்துக் கொள்வார் என்று வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களை அனிதினமும் பாதுகாத்து வழி நடத்துவார். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஆமேன். God bless you.